பார்த்துக்குவாங்க, இவங்க எல்லாம் செய்வாங்கன்னு பரமா யாரையும் நம்பாதீங்க சரியா? ஏன்னா நம்ம வாழ்க்கையை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம தான் லீட் பண்ணி போகணும், நம்ம பிள்ளைங்கள நம்ம தான் படிக்க வைக்கணும், அதுக்கு நம்ம தான் வேலைக்கு போகணும், பிஸ்னஸ் பண்ணணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் வந்து இப்போ நிறைய இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நான் சொல்கிறேங்க. மார்க்கெட்டிங், டெலிகாலிங் ஜாப்ஸ் இருக்குது. நான் இப்போ புது பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால இப்போ வந்து எங்ககிட்ட A4 ஷீட்ஸு அந்த பாக்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. பண்டலாக நாங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கே ஹோம் டெலிவரி பண்ணிடுவோம். ஹோல்சேல் ப்ரைஸில் குறைஞ்ச விலையில் நீங்கள் வாங்கிக்கலாம், ஆஃபர் ரேட்டில். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்கூல் பேக்ஸ் அது இதுன்னு இப்போ புதுசாக ரகரகமாக இறக்கியிருக்கோம். உங்களுக்கு அது ரொம்பவே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 115, 130, 150 அப்படின்ட்டு ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். மெயினாக நான் டேக் பண்ணுற பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு ரேட் வந்து ரொம்பவே ரீசனபிளாக கம்மியாக இருக்கும். அந்த சைக்காலஜி புக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்குங்க. அதுலேயும் ஜெயகாந்தனோட சில நேரங்கள் சில மனிதர்கள் அந்த புக்கு கிடச்சா வாங்கி பாருங்கள். நான் அதோட லிங்க் வேணால் அடுத்த வீடியோவில் நான் டேக் பண்ணுறேன் சரியா? இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் உங்களுக்கு அது கிடைக்கும்போது நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் நிறைய புக்கு படிக்கிற ஹேபிட் எனக்கு உண்டுங்க. நிறைய சைக்காலஜி புக்ஸு அதெல்லாம் படிக்க போய் தான் மனிதர்களோட குணங்களை தெரிய முடியுது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்களோட பிஹேவியர், கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்க முடியும். அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். அதோட சொல்யூஷன் நான் வந்து கண்டிப்பாக சொல்வேன். நிறைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லாம் பொண்ணுங்க வந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பெற்றவங்களாலேயே, வீட்டில் உள்ளவங்களாலேயே படுத்தப்பட்டு சில வீடுகளில் பொண்ணுங்களை வந்து எப்படி திரும்ப அடிமையாக நடத்துகிறாங்க. மாமியார், மாமனார், நாத்தனார் எல்லாரும் சேர்ந்து பாடப்படுத்துகிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு பிறந்த வீட்லேயும் மரியாதை இல்லை, புகுந்த வீட்லேயும் மரியாதை இல்லை. அவங்க பெற்றவங்களே பிள்ளைங்களை வந்து சாப்பாடு போடாமல் கூட நிறைய இடத்துல கொடுமைப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது. அவங்க வீட்டு வேலைக்காரியும் அடிமையாவா அந்த பிள்ளைகளை வளர்க்கணும், பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், நம்ம வெளியே போக முடியாது அப்படின்ட்டு பல பொண்ணுங்க வந்து இன்றைக்கி அடிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் அதெல்லாம் உடச்சி எரியணும். அடிமைத்தனத்துலேருந்து வெளியே வரணும்னா நீங்கள் நான் சொன்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் டெலிகாலிங் ஜாபு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அதோட டீட்டெயில்ஸ் நான் அனுப்பி வைக்கிறேன் சரியா? நம்ம எல்லாருமே வேலைக்கு போகணும், சம்பாத்தியம். இப்போ நான் மட்டும் வேலைக்கு போகணும், நான் மட்டும் சம்பாத்தியம் பண்ணி நினச்சா அது சுயநலம். எல்லாருமே வேலைக்கு போகணும். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது மனுஷனுக்கு பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும், கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாப் உங்களுக்கு ரொம்பவே ஏர்னிங் வந்து நிறைய கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தபடி கிடைக்கும். உங்களுக்கு எப்படி பண்ணணும், எப்படி பேசணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் சரியா? என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இது சம்மந்தமான வீடியோ வந்து ஏற்கனவே நான் போடணும்னு நினச்சேன். இப்போ தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஸ்கூல், காலேஜுக்கு, அப்புறம் ஸ்கூல் படிக்கிற கிட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டீச்சர்ஸ், ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். A4 ஷீட்டில் நிறைய பேர் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு தான் நாங்கள் வந்து ப்ரைஸ் அஃபோர்டபுளாக கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா? என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் டெஸ்கிரிப்ஷனில். இந்த வீடியோவை உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மெயினாக பொண்ணுங்களுக்கு, ஆணோ பெண்ணோ, வருமானங்கிறது தேவை, வேலைங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். யாரும் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்காதீங்க. இந்த காலத்தில் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இருந்த இடத்துல இருந்தே நம்ம சம்பாத்தியம் பண்ணலாங்க. நம்மளுக்கு பேச்சு திறமை இருந்தால் போதும். ஒரு டிகிரி படிச்சிருக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது சரிங்களா? அப்படியே நீங்கள் சாதாரண ஒரு 10th 12th டிகிரி தான் படிச்சிருக்கீங்க, இல்லை அது கூட படிக்கலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா? உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி என்ன செய்யணுங்கிறத நான் சொல்லிடுவேன் சரியா? நான் சொல்கிறபடி நீங்கள் செஞ்சீங்கன்னாலே போதும். உங்களுக்கு எத்தனை ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தபடி உங்களுக்கு அமௌண்ட் வந்து நான் பேசி வாங்கி தந்துடுவேன் சரிங்களா? அதனால் லைஃப்பில் முன்னுக்கு வரணும்னா நம்ம எதாவது பண்ணித்தாங்க ஆகணும். யாரையும் நம்பி இருக்காதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன். வீட்டில் உள்ளவங்களோ, உங்கள் ஹஸ்பண்டோ, நாத்தனாரோ, மாமியாரோ, அம்மா அப்பாவோ அவங்க பார்த்துக்கிடுறேன்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்பாதீங்க. அது மட்டும் உறுதி சரிங்களா? ஹைப் ஆப்ஷன் நீங்கள் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க, ஏன்னு தெரில. என்னோடய வீடியோவில் உள்ள கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன சைக்காலஜி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற கண்டென்ட் போடுறதுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுது. இப்போல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டை நான் போடுறதே விட்டுட்டேங்க. அதெல்லாம் லோ வேல்யூ கேட்டகரியில் வரும். நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை நம்மளால் செய்ய முடியல பார்த்தீங்களா? அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குமேன்னு தான் சிலது ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுவேன்.
இனிமேல் ஃபுல்லாகவே சைக்காலஜி தான் வரும். சரிங்களா? உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில். உங்களுக்கு என்ன சொல்யூஷன் வேணுமோ நான் வந்து கரெக்டாக நான் சொல்யூஷன் சொல்லுவேங்க. என்னோடய பிரச்சனையில் என்ன பண்ணணும்னு நான் ரொம்ப யோசிச்சு தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து வைக்கிறேன். அதனால உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனையில் என்ன மாதிரியான சிச்சுவேஷன் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் நான் கைட் பண்ண நான் ரெடி. சரியா? இது வந்து ஃப்ரீ சர்வீஸ் கிடையாதுங்க, பெய்டு சர்வீஸ் தான். உங்களுக்கு ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டில் நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் என்கிட்ட இருக்குது. சரியா? பாய்.